ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ளே வச்சு எப்படி ஒரு விநாயகர் செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்ளே எடுத்துக்கோங்க. இப்போ அதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் க்ளே எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இப்போது இன்னும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நிறையா க்ளே எடுத்ததுக்கப்புறம் அதே நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ ரெண்டும் இதை நம்ம ஸ்டிக் வச்சு ஒட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ட்ராப் மாதிரி ரெண்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதோ பெரிய ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இது குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணணும். எல்லாம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி வச்செல்லாம் ஸ்மூத் பண்ணி கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குச்சி வச்சு ஒரு டாட் வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம கொஞ்சம் க்ளே எடுத்துக்கலாம். இப்போது அதே பால் ஷேப்லேயே உருட்டிக்கோங்க. உருட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தும்பிக்கை செஞ்சுக்கோங்க. செஞ்சு இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் க்ளே எடுத்து இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இல்லை ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு சர்க்கிள் மாதிரி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதில் கோடு லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தலைக்கு நம்ம இது பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தலைக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக செஞ்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் மேலே இந்த மாதிரி சைடில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ குச்சி வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம க்யூட்டாக விநாயகர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ அதை பெயிண்ட் பண்ணி கண் அதெல்லாம் வைக்கிறது நான் அடுத்த வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் அந்த மாதிரி பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாம்.